Taste the Daily. சேலத்தில் மது போதையில் இருந்த 16 வயது சிறுமியை பள்ளி சீருடையுடன் 2 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் வீடு அருகே இறக்கிவிட்டு சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அழகாபுரம் பகுதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவியை 2 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் அழைத்து வந்து மாணவியின் வீட்டின் அருகே விட்டு சென்றனர். மது போதையில் இருந்த அந்த சிறுமி சாலையோரம் மயங்கி கிடந்துள்ளார். இதை அறிந்த பெற்றோர் சிறுமியை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் கையில் கருப்பு கொடி ஏந்தி ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு மேல்மா, மணிப்புரம், தேத்துறை, குறும்பூர், நர்மப்பள்ளம், நெடுங்கல், அத்தி, வட ஆலப்பிறந்தான், இளநீர்குன்றம், வீரம்பாக்கம், காட்டுக்குடிசை ஆகிய 11 கிராமங்களில் 3174 ஏக்கர் விளை நிலங்களை நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு கையகப்படுத்தி வருகிறது. இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி 11 கிராமங்களை சேர்ந்த விவசாயிகளும் 455 நாட்களாக பல கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேல்மா கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கையில் கருப்பு கொடி ஏந்தி திராவிட மாடல் ஸ்டாலின் அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள் விரோத திமுக அரசை கண்டிக்கின்றோம். எங்கள் நிலம், எங்கள் உரிமை, இதுதானா நிலத்தை அழிப்பதுதான் திராவிட மாடலா? முப்பாகம் விளையும் விவசாய நிலத்தை அழிப்பதுதான் திராவிட மாடலா? தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகிலுள்ள குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா கொடியேற்றத்திற்கு வந்த பக்தர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப முடியாமல் பல மணி நேரம் காத்திருந்த அவல நிலை ஏற்பட்டது. 12 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் முத்தாரம்மன் கோவில் தசரா விழாவில் மாலை அணிந்து விரதமிருந்த பக்தர்கள் திருக்காப்பு கட்டி வேடமணிய துவங்கியுள்ளனர். இந்த நிலையில் தரிசனம் முடிந்து பக்தர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல கோவிலிலிருந்து பேருந்து நிலையத்திற்கு 2 கிலோமீட்டர் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டதுடன் போதிய பேருந்து வசதி இல்லாமல் பல மணி நேரம் காத்திருந்து முண்டியடித்து ஏறும் அவல நிலைக்கும் தள்ளப்பட்டனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு போதிய பேருந்து வசதி மற்றும் அடிப்படை வசதிகளை தங்களுக்கு விரைந்து செய்து கொடுக்க வேண்டும் என பக்தர்கள் பலரும் கோரிக்கை விடுத்தனர். பார்த்தீங்கன்னா தற்காலிக பேருந்து நிலையம் ஒன்று வச்சுருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000-20,000 பேர் இருப்பாங்க. ஆனால் 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான் வருது. வேற ஒரு பஸ் கூட கிடையாது. அதுவும் கிடைக்கல. இந்த வயசானவங்களாம் கீழே விழுந்து 2-3 பேருக்கு அடியாயிடுச்சு. நேற்று 5 மணிக்கு வந்து பாருங்க, மொட்டை வெயில், எல்லாருமே மாலை போட்டு வந்திருக்காங்க. செருப்பு இல்லாதவங்க. ஒரு தற்காலிகமாக ஒரு பந்தல் கூட கிடையாது. மொட்டை வெயில்ல சின்ன பிள்ளையில வச்சுக்கிட்டு ஒரு தண்ணி குடிக்க தண்ணி இல்லை. அறநிலைத்துறையிலிருந்து ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. ஒரு பஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சென்னையில் ஆட்டோவை நோ பார்க்கிங் பகுதியில் நிறுத்தியதால் 5,000 அபராதம் விதித்த ரயில்வே பாதுகாப்பு படையினரை கண்டித்து ஆட்டோ ஓட்டுநர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். திருவல்லிக்கேணியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் பிரகாஷ் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஆட்டோ ஓட்டி வாழ்க்கையை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இவர் தனது ஆட்டோவை சென்ட்ரல் ரயில்வே நிலையம் அருகே நோ பார்க்கிங் பகுதியில் நிறுத்தியதால் ரயில்வே பாதுகாப்பு படையினர் சுமார் 5,000 ரூபாய் அபராதம் விதித்ததாக தெரிகிறது. இதனால் விரக்தி அடைந்த பிரகாஷ் செல்போன் டவரில் ஏறி தற்கொலை முயற்சி செய்த நிலையில் அவர் பத்திரமாக மீட்கப்பட்டார். சென்னை ராயப்பேட்டை அருகே கழிவுநீர் தேங்கி கிடப்பதால் நோய் தொற்று ஏற்பட்டு கடும் அவதிக்குள்ளாகி வருவதாக அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். துணை முதலமைச்சர் உதயநிதியின் 1000 விளக்கு தொகுதிக்குட்பட்ட அம்மையப்பன் லேன் குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் கால்வாய் முறையாக தூர்வாரப்படாததாலும் அவ்வப்போது ஏற்படும் அடைப்புகளை முறையாக சீர் செய்யாத காரணத்தினாலும் கழிவுநீர் சாலையில் பாய்ந்து விடுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து கழிவுநீர் அகற்று வாரிய அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதன் காரணமாக கொசுக்கள் உற்பத்தியாகி துர்நாற்றம் வீசுவதோடு மட்டுமல்லாமல் வயிற்றுப்போக்கு, வாந்தி, காய்ச்சல் போன்ற உடல் உபாதைகளால் அவதிப்பட்டு வருவதாகவும் இப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதே இதற்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்போ 2-3 மாதம் கார்பரேஷன் அதிகாரிங்க சரியான ஆக்ஷன் கிடையாது. இது காவா தண்ணி ரோட்டில் அப்படியே ஓடுது. இதால் என் வீட்டு மாடியில் இருக்கிற என்னுடைய பேரம் பேர் 2-3 குழந்தைங்க காலரா ஃபீவரால் பாதிக்கப்பட்டுருக்காங்க. இதை பற்றி பல தடவை சுகாதார அதிகாரிகிட்டையும்
மாநகராட்சி கம்ப்ளைண்ட் செஞ்சு எந்த ஆக்ஷனும் கிடையாது. கேட்டால் இதோ வரேன் இது தான் சொல்கிறாங்க, சரியான ஆக்ஷனே கிடையாது. இப்போது நாம் தாங்க முடியாமல் எங்கள் பப்ளிக்கே ரோட்டில் வந்த பிறகு தான் இப்போ தசமாய் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் 2 நாள் தண்ணி அப்படியே தாராக ஓடும். இதை எப்போ தயவு செய்து மாநகராட்சி நல்ல நடவடிக்கை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். குப்பை வாரினது கூட பூரா அப்படியேவும் வெளியவே தான் மழைநீர் வடிகாலுக்காக வாரினாங்க. அந்த இதையும் பூரா வெளியே தான் போட்டு போயிட்டாங்க. நான் தான் எடுத்து குப்பை ஓரத்தில் போட்டேன். இங்கே மெடிக்கல் ஷாப் வர்றவங்க பூரா சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லாம் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. அவங்க எல்லாம் குழந்தைங்க தூக்கிட்டு வரும்போது மூக்கு பிடிச்சிக்கிட்டு தான் போகிறாங்க. அந்தளவு இதாக இருக்குது. வந்து அவ்வளவு திட்டுறாங்க. நமக்கும் வந்து பரிதாபம். நானும் ப்ளீச்சிங் பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தினர் பதவி உயர்வு வழங்காததை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். 10 ஆண்டுகள் பணி முடித்த அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு பதவி உயர்வை வழங்க வலியுறுத்தியும் பதவி உயர்வை வழங்காமல் 10 மாதங்களாக இழுத்தடிப்பு செய்து வரும் மாவட்ட திட்ட அலுவலர் உள்பட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பகுதி நேரத்தில் எம்ஃபில் முடித்த ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்பட மாட்டாது என தெரிவித்ததால் ஆசிரியர்கள் பல்கலைக்கழகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அழகப்பா பல்கலைக்கழகத்தில் எம்ஃபில் முடித்தவர்களுக்கு ஊதிய உயர்வுக்கு இந்த படிப்பு செல்லாது என அறிவிக்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த ஆசிரியர்கள் அழகப்பா பல்கலை துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்.